அப்படிங்கிற பேரார்வம் கொண்ட உங்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு. உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆமா. இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்ம மூளைக்கு கொஞ்சம் வேலை தரக்கூடிய சில தரவுகளை பத்தி பேச போறோம். கண்டிப்பா. அதாவது நம்ம மனித உடல், அதுக்குள்ள நடக்கிற உடலியல் செயல்பாடுகள், அப்புறம் முக்கியமா இந்த நவீன வாழ்க்கை முறை எப்படி நம்மள அமைதியா பாதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத அலசப் போறோம். இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. தினமும் கண்ணாடியில நாம பாக்குற நம்ம உடம்புக்குள்ள நமக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு. அந்த ரகசிய பிரபஞ்சத்தை ரொம்ப எளிமையாகவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் புரிஞ்சுக்கிறது தான் இந்த உரையாடலோட முக்கிய நோக்கமே. இதை கேட்குற நீங்க இந்த தகவல்களை உங்க சொந்த உடலோடு பொருத்தி பார்க்கும்போது நிறைய ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமா. மனித உடல் அப்படிங்கிறது வெறும் சதையாலும் எலும்பாலும் ஆன ஒரு சாதாரண யந்திரம் கிடையாது. அது பல கோடி தனித்தனி உயிரணுக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கூட்டுச் சமூகம். அதுதான் உண்மை. இன்னைக்கு நாம பார்க்க போற தரவுகள் நமது உடல் எப்படி தன்னைத்தானே தகவமைத்துக்குது, நம்ம உணர்வுகள் எப்படி உள்ளுறுப்புகளால் கட்டுப்படுத்தப்படுது, குறிப்பா இந்த நவீன சொகுசு வாழ்க்கை எப்படி நம்ம அறியாமலேயே நம்ம உடலை உருக்குலைத்து வருது அப்படிங்கிற பல அதிர்ச்சியான உண்மைகளை சொல்ல போகுது. சரி, இது கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நம்ம தொடர்புகளோட ஆரம்பமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நாம வாழற இந்த பூமிக்கும் நம்ம உடம்புக்கும் உள்ள தொடர்பு பத்தி மூலக்கட்டுல ஒரு அட்டகாசமான பார்வையை முன்வைக்குது. ஆமா. அதாவது நமது உடல் அடிப்படையில பூமியின் தூசிகளால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். நாம என்ன சாப்பிடுறோமோ அந்த உணவோட தன்மைக்கேற்ப வெளி உலகின் வேதியியல் கூறுகள் நம்ம குடலுக்குள்ள போய் நம்மள பாதிக்குது. நாம உண்ணும் உணவு நமது திசுத்துல உருவாக்குவது மட்டும் இல்லாம நம்ம மனநிலையையும் நம்ம எதிர்காலத்தையுமே தீர்மானிக்குது அப்படின்னு இந்த தரவு சொல்லுது. இதுல ஒரு வரலாற்று தகவலையும் ரொம்ப அழகா சுட்டி காட்டியிருக்காங்க. ஆமா, வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா பழங்காலத்துல போரிடும் தலைவர்கள், அதாவது ஆளுமை செலுத்துபவர்கள் அதிகமா இறைச்சியையும் புளிக்க வைக்கப்பட்ட பானங்களையும் சாப்பிட்டிருக்காங்க. ஆனா அடங்கி போன அடிமைகள் பால், காய்கறிகள், தானியங்களை மட்டுமே உணவா எடுத்துக்கிட்டாங்க. உணவு எப்படி ஒரு சமூகத்தின் கட்டமைப்பையே அவங்களோட ஆளுமையே மாத்திருக்கு அப்படிங்கிறது உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்ல, மனிதர்களுக்கு அவங்களோட குழந்தை பருவம் முதலே சில குறிப்பிட்ட உணவுகளை தொடர்ந்து கொடுப்பதன் மூலமா செயற்கையாகவே சில உடல் மற்றும் மன குணாதிசயங்களை உருவாக்க முடியும்னு இந்த தரவுகள் ஆழமா விவாதிக்குது. அதாவது உணவுங்கிறது வெறும் செரிமான சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, அது மனிதனை உருவாக்கும் மூலப்பொருள். இங்கதான் நமது உடல்ல இருக்கிற சுரப்பிகளின் விந்தை தொடங்குது. சுரப்பிகள் பற்றி நீங்க சொல்லும்போது அந்த எண்டோக்ரைன் சிஸ்டம். ஆமா, நாளமில்லா சுரப்பிகள். நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானமாகி ரத்தத்துல கலக்கும்போது அது கூட வளிமண்டல ஆக்சிஜனும் சேருது. இது ரெண்டும் மட்டும் இல்லாம நமது ரத்தத்துல இருக்கிற மிக முக்கியமான 3வது ஊட்டச்சத்து என்ன தெரியுமா? அந்த சுரப்பிகள் உருவாக்கும் ரசாயனங்கள் தானே. அதேதான். தைராய்டு, கணையம் போன்ற சுரப்பிகள் நம்ம உடம்புக்குள்ள ஒரு உண்மையான வேதியியல் மின்மாற்றிகளா செயல்படுது. வேதியியல் மின்மாற்றிகளா? கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அதாவது நாம சாப்பிடுற சாதாரண உணவை இந்த சுரப்பிகள் உள்ள இழுத்து முற்றிலுமா வேற ஒரு ரசாயனமா மாத்துது, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இத புரிஞ்சுக்க ஒரு மோட்டார் இயந்திரத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு கார் என்ஜின் இயங்கணும்னா அதுக்கு நம்ம வெளியில இருந்து பெட்ரோல் ஊத்தணும், ஆயில் மாத்தணும். ஆமா, அது சாதாரண மெக்கானிசம். ஆனா அந்த என்ஜினுக்குள்ள இருக்கிற சில பாகங்கள் தங்களுக்கு தேவையான உயவு எண்ணெயையும் எரிபொருளை வேகப்படுத்தும் ரசாயனங்களையும் தாமாகவே உற்பத்தி செஞ்சா எப்படி இருக்கும்? அட, அது ஒரு மேஜிக் மாதிரி இருக்குமே. ஏன் அந்த இயந்திரத்தை வடிவமைத்த பொறியாளரின் சிந்தனையையே அந்த என்ஜின் தானாகவே உருவாக்கினா எப்படி இருக்கும்? வெளியில அப்படி ஒரு எந்திரம் சாத்தியமே இல்ல. ஆனா நமது உடல்ல இருக்கிற இந்த நாளமில்லா சுரப்பிகள் அதைத்தான் செய்யுது. அப்போ அந்த தைராக்சின், அட்ரினலின் எல்லாமே அதுதான். தைராக்சின், அட்ரினலின், இன்சுலின் போன்ற பல புதிய வேதியியல் கலவைகளை அவை தாமாகவே ஒவ்வொரு நொடியும் உருவாக்குது. இதை பற்றி மூல கட்டுரை ரொம்ப அழகாக ஒரு ஒப்பீடு கொடுத்திருக்காங்க. மனித உடலை ஒரு மெழுகுவர்த்தி சுடருக்கும் பிரான்ஸ் நாட்டுல இருக்கிற வர்சாய் அரண்மனையின் நீரூற்றுகளுக்கும் ஒப்பிடுறாங்க. ஓ, அந்த மெழுகுவர்த்தி சுடர் உதாரணம் ரொம்பவே ஆழமானது. ஒரு சுடரோ அல்லது நீரூற்றோ தூரத்துல இருந்து பார்க்கும்போது நிரந்தரமா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அத பக்கத்துல போய் பார்த்தோனா, ஆமா, பக்கத்துல போய் பார்த்தோம்னா அந்த சுடருக்குள்ள எரியும் வாயுவோ அல்லது அந்த நீரூற்றுல பீச்சி அடிக்கும் தண்ணீரோ தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. பழைய தண்ணீர் போயிட்டு புது தண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. நாமும் அப்படிதான் இல்லையா? மிகச்சரியான புரிதல். பார்ப்பதற்கு நாம் நேற்றும் இன்றும் ஒரே மனிதர்களாக தெரிந்தாலும் நமக்குள் இருக்கும் செல்கள் தினமும் புதுப்பிக்கப்படுகின்றன. உயிரற்ற பொருட்களிலிருந்து வரும் ரசாயனங்கள் தொடர்ந்து நமக்குள் வந்து திசுக்களை உருவாக்கி பின் மீண்டும் உயிரற்ற உலகிற்கே செல்லுது. இது ஒரு தொடர்ச்சியான வேதியியல் ஓட்டம். அந்த ஒட்டுமொத்த சுடருமே தொடர்ந்து எரிவதற்கு இந்த சுரப்பிகள் தான் அடிப்படை. இப்போ இந்த ரசாயன மாற்றங்கள் பத்தி பேசும்போது நம்ம உடம்புல மிக முக்கியமான ஒரு ரசாயன தொழிற்சாலை இருக்கு.
அத பற்றி நாம கட்டாயம் பேசியாகணும். நீங்க பாலியல் சுரப்பிகள் பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இத கேக்குற நீங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடம் இது. நாம் இப்போது பேசப்போவது பாலின வேறுபாடுகள் மற்றும் அதோடு தொடர்புடைய சுரப்பிகளின் செயல்பாடுகள் பற்றி. இங்கே மூலத்தரவுகள்ல உள்ள சில ஆழமான மற்றும் சமூக ரீதியாக விவாதத்துக்குரிய கருத்துக்களை நாங்க உங்களுக்கு எடுத்துரைக்க போறோம். இதுல ஒரு முக்கியமான தெளிவுபடுத்தல் என்னன்னா, நாங்க எந்தவித அரசியல் அல்லது சமூக சார்புமின்றி வெறுமனே தரவில் உள்ளதை உள்ளபடியே உங்களுக்கு சொல்றோம். இது முழுக்க முழுக்க அந்த மூல ஆசிரியரின் உயிரியல் சார்ந்த தனிப்பட்ட பார்வை மற்றும் ஆய்வு முடிவும் மட்டுமே. கண்டிப்பா அத மனசுல வச்சுக்கோங்க. சரி, அந்த தரவுகள் என்ன சொல்லுது? பாலியல் சுரப்பிகளான விந்தகம் மற்றும் அண்டகம் ஆகியவை வெறும் இனப்பெருக்க செயல்பாட்டிற்காக மட்டுமே மனித உடலில் இல்லை என்று மூலக்கட்டுரை ரொம்ப ஆணித்தரமா வாதிடுது. இந்த சுரப்பிகள் மனிதனின் அனைத்து உடலியல், மன மற்றும் ஆன்மீக செயல்பாடுகளையும் தீவிரப்படுத்துது. அதாவது ஒரு ஆணை முழுமையான ஆணா மாற்றுவது அவனது உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லிலும் பரவி இருக்கும் இந்த வேதியியல் மாற்றங்கள் தான். சரியா சொன்னீங்க. எடுத்துக்காட்டா தைரியம், வன்முறை மற்றும் மூர்க்கத்தனம் போன்ற குணங்களுக்கு விந்தகம் தான் முக்கிய காரணம்னு சொல்றாங்க. உழுவதற்கு பயன்படும் காளைக்கும் ஜல்லிக்கட்டுல போரிடும் காளைக்கும் உள்ள வித்தியாசத்தை இதற்கு உதாரணமா கட்டுரையாளர் சுட்டிக்காட்டுறார். அப்போ பெண்களின் உடலிலும் இந்த சுரப்பிகள் இதே மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதா? ஆமா, பெண்களின் உடலிலும் அண்டகம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனால் அதன் தீவிரமான ஆயுட்காலம் ஆண்களின் சுரப்பிகளை விட குறைவானது என்றும் அந்த தரவுகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதோட தொடர்ச்சியாகத்தான் அந்த சர்ச்சைக்குரிய சமூக பார்வையை கட்டுரையாளர் முன்வைக்கிறார். ஆண் பெண் இருபாலருக்கும் உடலியல் மற்றும் நரம்பியல் ரீதியாகவே அணுவாக ரொம்ப ஆழமான வேறுபாடுகள் இருக்கு. ஒவ்வொரு செல்லிலும் இந்த வேறுபாடு பதிவாகி இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஆமா, அதனால இந்த இயற்கையான உடலியல் விதிகளை மீறி இருவருக்கும் ஒரே மாதிரியான கல்வியோ அல்லது ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையோ பொறுப்புகளோ வழங்குவது உயிரியல் விதிகளுக்கு முரணானது அப்படின்னு மூலக்கட்டுரை வாதிடுது. பெண்கள் தங்களது இயற்கையான உடலியல் தன்மைக்கு ஏற்ப திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும், மனித குலத்தின் நாகரிக வளர்ச்சியில் அவர்களின் பங்கு ரொம்ப பெரியது என்பதால் அவர்கள் தாய்மையை புறக்கணிக்கக்கூடாது என்றும் கட்டுரையாளர் தர்க்கம் செய்றார். இது மட்டும் இல்லாம இன்னொரு ஆச்சரியமான மருத்துவ குறிப்பும் இதுல இருக்கு. கர்ப்ப காலத்துல கருவில் வளரும் குழந்தை தாயின் உடலுக்கு ஒரு வகையில் அந்நிய பொருளா இருந்தாலும் அந்த சிசு தனது தாயின் உடலை முன்பை விட ஆரோக்கியமாக்கலாம் அல்லது சில நேரங்களில் விஷமாக கூட மாற்றலாம் அப்படின்னு தகவல்கள் பகிர்கின்றன. மீண்டும் ஒரு முறை சொல்றோம், இது சமூகத்தை உயிரியல் கண்ணாடியில பார்க்கும் அந்த நூலாசிரியரின் நிலைப்பாடு மட்டுமே. இதை நாம் ஒரு அறிவியல் தரவாக மட்டுமே பார்க்கறோம். கண்டிப்பா. இப்போ இந்த ரசாயனங்கள் ஒரு பக்கம் உடலை வடிவமைத்தாலும் இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் உடலின் ஒவ்வொரு அசைவையும் கண்ட்ரோல் பண்ற மாஸ்டர் யாருன்னு பார்த்தா அதுதான் நரம்பு மண்டலம், அந்த நர்வஸ் சிஸ்டம். ஆமா, மனிதன் தன்னை சுற்றியுள்ள உலகத்தை, தூண்டுதல்களை நரம்பு மண்டலத்தின் வழியாக தான் உணர்கிறான், பதிவு செய்கிறான். நம்ம இதயம், நுரையீரல் மற்றும் சுரப்பிகள் எல்லாமே நம்ம தசைகளைப் போலவே ரொம்ப அவசியமானவை. இதை கட்டுப்படுத்த மனித உடல் 2 வகையான நரம்பு மண்டலங்களை கொண்டிருக்கு இல்லையா? சரியா கேட்டீங்க. ஒன்னு மூளை மற்றும் தண்டுவடத்தை உள்ளடக்கிய மத்திய நரம்பு மண்டலம், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இது நமது கட்டுப்பாட்டில் உள்ள உணர்வுபூர்வமான செயல்களை செய்யுது. அதாவது நாம கை கால்களை அசைக்கிறது, பேசுறது இதெல்லாம். ஆமா. மற்றொன்று தன்னிச்சையாக செயல்படும் பரிவு நரம்பு மண்டலம். இது ஆட்டோனாமஸ் சிஸ்டம்னு சொல்வாங்க. இது நமது கட்டுப்பாடில்லாம பின்னணியில நம்ம உள்ளுறுப்புகளை தொடர்ந்து இயக்கிட்டே இருக்கு. இதுல ஒரு பிரமிப்பான விஷயம் என்னன்னா, நமது மூளையில மட்டுமே சுமார் 12,000 மில்லியன் செல்கள் இருக்கு. இது வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கொண்ட பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்தை விடவும் பல மடங்கு சிக்கலானது. உண்மையாலுமே கற்பனைக்கு எட்டாத பிரம்மாண்டம் தான் அது. இந்த மூளையின் வளர்ச்சியோடு கைகோர்த்து செயல்படும் இன்னொரு அற்புதத்தை பத்தி நான் இங்க சொல்லியாகணும். அதுதான் மனிதனின் கைகள். மூளை எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு நம்ம கைகளும் ஒரு மாபெரும் கலைப்படைப்பு. எப்படி சொல்றீங்க? இதை கேட்கிற நீங்க உங்க கைகளை ஒரு நிமிடம் பாருங்க. பழங்கால வேட்டைக்காரன் கல்லால் செதுக்கிய கத்தியை கையாள்வதில் தொடங்கி, கொல்லனின் சுத்தியல், விவசாயியின் கலப்பை, இடைக்கால போர்வீரனின் வாள், நவீன விமானியின் கட்டுப்பாட்டு கருவி, ஒரு ஐடி ஊழியரின் கீபோர்டு என அனைத்தையும் ஒரே லாபகத்தோடு கையாளும் திறன் நம்ம கைகளுக்கு உண்டு. கொல்லவும் தெரியும், ஆசீர்வதிக்கவும் தெரியும்னு சொல்வாங்களே, அதேதான். விதைகளை தூவவும் கையெறி குண்டுகளை வீசவும் இந்த கைகளால் முடியும். இந்த விரல்களின் உதவி மட்டும் இல்லாம இருந்திருந்தா மனித குலம் பருப்பொருட்களின் மீது இந்த அளவுக்கு ஆளுமை செலுத்தி இருக்கவே முடியாது. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கைகள் வெறும் கட்டளைகளை செயல்படுத்தும் கருவி மட்டும் கிடையாது, அவை உணரும் திறனும் கொண்டவை. ஆமா, பேச்சு திறன் எப்படி மூளையை வளர்த்ததோ அதே போல இந்த கைகளோட நுட்பமான அசைவுகளும் பயன்பாடும் நமது மூளையின் அதீத வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கு. மூளை கைகளுக்கு கட்டளையிட்ட அதே நேரத்துல கைகளும் மூளைக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுத்திருக்கு. கைகளின் அசைவுகளை பற்றி பேசும்போது மூளைக்கும் தசைகளுக்கும் இடையிலான அந்த நுண்ணிய நேர ஒருங்கிணைப்பு பற்றி நாம கட்டாயம் பேசியாகணும். நேர ஒருங்கிணைப்பா? ஆமா, மூளை ஒரு கட்டளை கொடுத்ததும் கை உடனே செயல்படுது இல்லையா?
இது எப்படி நடக்குது? இங்கதான் குரோனாக்சி எனப்படும் ஒரு நேர அளவுரு மிக முக்கிய பங்கு வகிக்குது. குரோனாக்சி பேர் வித்தியாசமா இருக்கே. அதாவது நரம்புகளும் தசைகளும் ஒரே நேர கடிகாரத்தில் செயல்படணும். நரம்பிலிருந்து வரும் சிக்னல்களும் தசையின் ஏற்புத்திறனும் நேர அடிப்படையில் ரொம்ப துல்லியமா பொருந்த வேண்டும். இத ஐசோக்ரோனிக் சொல்லுவாங்க. கொஞ்சம் இருங்க, இந்த நேர கடிகாரம் கான்செப்ட் ரொம்ப புதுசா இருக்கு. இத ஒரு அன்றாட உதாரணத்தோட சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன். நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் இடையிலான இந்த தொடர்பை ஒரு ரேடியோ அலைவரிசையோடு ஒப்பிடலாம். ஓ, எஃப்எம் ரேடியோ மாதிரி. ஆமா, எஃப்எம் ரேடியோல நாம 98.3 அப்படின்னு சரியா டியூன் பண்ணாதான் பாட்டு கேட்கும். அந்த அலைவரிசை சிறிதளவு மாறினாலும் எப்படி இரைச்சல் வருமோ அல்லது பாட்டு கேட்காதோ அதே போல இந்த நேர கடிகாரம் மாறினால் நரம்போட சிக்னல் தசையை சென்றடையாது. அப்ப அந்த சிக்னல் கட் ஆயிடும். ஆமா, இதனை ஏற்படும் சிறு மாறுதல் கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டா, கியூரேர் அல்லது ஸ்ட்ரெக்னன் போன்ற ஒரு கொடிய விஷம் உடலுக்குள் சென்றால் அது தசையையோ நரம்பையோ நேரடியாக அழிப்பதில்லை. தசை சாதாரணமா தான் இருக்கும், நரம்பும் வேலை செய்யும். அப்புறம் எப்படி அது விஷமா மாறுது? இந்த இரண்டுக்கும் இடையிலான நேர கடிகாரம், அதாவது அந்த ஃப்ரீக்வன்சி மாறிவிடுவதால் மூளையின் கட்டளை தசையை சென்றடையாது. இதனால் முழுமையான வாதம் ஏற்பட்டு மனிதன் இறந்து போகிறான். அந்த அளவுக்கு இந்த டைமிங் ரொம்ப முக்கியம். வாவ், இங்கதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகுது. நாம இதுவரைக்கும் மூளை எப்படி உடலை தசைகளை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு, எப்படி கட்டளைகளை பிறப்பிக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் நமது உடலின் உள்ளுறுப்புகளுக்கு மூளையின் கட்டுப்பாட்டை மீறியும் தன்னிச்சையாக செயல்படும் ஒரு அபார சுதந்திரம் இருக்கு, தெரியுமா? ஆமா, அது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி தோணும், ஆனா இதுதான் உண்மை. நமது விருப்பத்தின்படி நாம இதய துடிப்பையோ குடலின் அசைவையோ சிறுநீரகத்தின் செயல்பாட்டையோ கூட்டவோ குறைக்கவோ முடியாது. மூளை ஒரு சர்வாதிகாரி கிடையாது. இது நிரூபிக்க கேனான் என்ற விஞ்ஞானி செய்த ஒரு பரிசோதனையை தரவுகள் ரொம்ப விளக்கமா விவரிக்கின்றன, இல்லையா? ஆமா, அவர் ஒரு பூனையின் இதயம், நுரையீரல், வயிறு, சிறுநீரகம் என ஒட்டுமொத்த உள்ளுறுப்புகளையும் உடலிலிருந்து மொத்தமாக பிரித்தெடுத்து விட்டார். மூளைக்கும் அந்த உறுப்புகளுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. எந்த தொடர்பும் இல்லையா? சுத்தமா இல்ல. அந்த உள்ளுறுப்புகளை ஒரு சூடான திரவத்தில் வைத்து அதன் நுரையீரலுக்கு தனியாக ஆக்சிஜனை செலுத்திய போது உடலுக்கு வெளியே அந்த இதயம் சீராக துடித்தது. அந்த வயிறு உணவை செரித்தது. இது கேட்கும்போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. உடலுக்கு வெளியே மூளையின் எந்த உதவியும் இல்லாமல் தனியாக அந்த உறுப்புகள் உயிருடன் இயங்கிய விந்தையை நினைத்துப் பாருங்கள். அவை தங்களுக்கு தேவையான முடிவுகளை தாங்களே எடுக்கும் அளவுக்கு சுதந்திரமாக இயங்கக்கூடியவை. ஆமா, அது மருத்துவ உலகின் ஒரு பிரமிக்க வைக்கும் உண்மை. அந்த உள்ளுறுப்புகளுக்கு என்று தனியான ஒரு நரம்பு வலைப்பின்னல் இருக்கு. அந்த வலைப்பின்னல் மூளையை சார்ந்தில்ல. இது நமக்கு இன்னொரு சுவாரஸ்யமான உணர்வை கொடுக்குது. அது என்ன உணர்வு? அதற்கு பெயர் உள்ளுறுப்பு உணர்வு நிலை. இத கேக்குற நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில எப்பவாவது திடீரென எந்த காரணமும் இல்லாம ஒரு பேரழிவு வரப்போகுது போன்ற ஒரு ஆழ்ந்த பயமோ அல்லது விளக்க முடியாத ஒரு பெருமகிழ்ச்சியோ உள்ளுணர்வா ஏற்பட்டிருக்கா? ஆமா, நம்ம கட் ஃபீலிங்னு சொல்வோமே, அதுவா? அதேதான். அது வெறும் மாயையோ அல்லது மனப்பிரமயமோ இல்ல. உங்கள் உள்ளுறுப்புகள் நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது வெளியிலிருந்து ஒரு ஆபத்தை உணர்ந்தாலோ அவை உங்கள் நரம்பு மையங்களுக்கு அனுப்பும் தீவிரமான எச்சரிக்கை செய்திதான் அது. அப்போ அந்த உறுப்புகளே ஒரு அலாரமா வேலை செய்து. கரெக்ட். ஒரு மனிதன் வெளியில் பார்ப்பதற்கு முழு ஆரோக்கியமாக தெரிந்தாலும் அவனது உள்ளுறுப்புகள் அவனுக்கு மரணம் நெருங்குவதை மூளைக்கு முன்னரே உணர்ந்து எச்சரிக்கும் திறன் கொண்டவை. இதத்தான் நாம உள்ளுணர்வு அப்படின்னு சொல்றோம். அடங்கிப்பா, நமது ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனி அறிவோடு செயல்படுது அப்படிங்கிறது சிலிர்க்க வைக்குது. இது நம்ம உடலோட குரலை நம்ம எவ்வளவு தூரம் கூர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கறத உணர்த்துது. ரொம்ப சரி. சரி, இவ்வளவு அற்புதமான இயற்கையோட இயைந்த பல கோடி வருடங்களாக தன்னைத்தானே செதுக்கிக் கொண்ட இந்த உடல் இன்று ஏன் இத்தனை நோய்களால் பாதிக்கப்படுது? தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, நவீன மருத்துவம் உச்சத்துல இருக்கு. ஆனாலும் நாம ஏன் தொடர்ந்து நோய்களோடு போராடிக்கிட்டே இருக்கோம்? இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட பொருத்தி பார்த்தோம்னா நோய்களில் 2 முக்கிய வகைகள் இருப்பதை புரிஞ்சுக்கலாம். ஒன்னு தொற்று நோய்கள், அதாவது வைரஸ், பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகளால் வெளியிலிருந்து வருபவை. மற்றொன்று சீரழிவு நோய்கள் அல்லது தேய்மான நோய்கள், அதாவது சர்க்கரை நோய், இதய நோய், புற்றுநோய், ஆட்டோ இம்யூன் நோய்கள் மற்றும் நரம்பு தளர்ச்சி போன்றவை. ஆனா தொற்று நோய்களை நம்ம பெருமளவு கட்டுப்படுத்திட்டோமே. ஆமாம், நவீன மருத்துவத்தால் நாம காலரா, காசநோய், டிப்தீரியா, டைஃபாய்டு போன்ற தொற்று நோய்களை பெருமளவு ஒழிச்சு கட்டிட்டோம். 1900களில் வெறும் 49 வயதாக இருந்த மனிதனின் சராசரி ஆயுட்காலம் இன்று பல மடங்கு அதிகரிச்சு 70-80 வயதை காண்டிடுச்சு. இது அறிவியலோட மாபெரும் வெற்றிதான். ஆனா இதோட மறுபக்கம் என்னன்னா, நாம முன்னே போதைய விட இன்று நாள்பட்ட தேய்மான நோய்களால் பெருமளவு பாதிக்கப்படுறோம். ஆயுட்காலம் அதிகரிச்சாலும் அந்த வாழ்நாளை மருத்துவமனைகளிலும் கை நிறைய மாத்திரைகளுடனும் கழிக்க வேண்டிய துர்பாகிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். அதாவது பாக்டீரியாக்களுக்கு எதிரான போர்ல நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆனா நமக்கு எதிரான போர்ல நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம், அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அப்படி என்றால் இதற்கு என்னதான் காரணம்?
நம்ம உடம்போட அந்த அபாரமான தற்காப்பு அமைப்பு எங்கு உடைந்தது? நாம எங்கு தவறு செய்தோம்? நமது நவீன வாழ்க்கை முறையின் முரண்பாடு தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம். நாம இயற்கையில இருந்து ரொம்ப விலகி வந்துட்டோம். உணவை சொல்றீங்களா? ஆமா, உதாரணத்துக்கு உணவு எடுத்துப்போம். ரசாயன உரங்கள் பயிர்களின் விளைச்சல பல மடங்கு அதிகரிச்சது உண்மைதான். ஆனா அது மண்ணின் இயல்பான சத்தை முற்றிலுமா உறிஞ்சிடுச்சு. இதனால நாம இன்னைக்கு உண்ணும் கோதுமை, பால், முட்டை போன்றவற்றின் உண்மையான ஊட்டச்சத்து ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் ஒரு காரணம் தானே? கண்டிப்பா. வருடம் முழுவதும் சூரிய ஒளியே படாம கொட்டகையிலேயே அடைக்கப்பட்டு செயற்கை உணவளிக்கப்பட்டு வளர்க்கப்படும் பசுக்களின் பாலும், தொழிற்சாலைகளில் ரசாயனங்கள் கலந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் நமது உடலுக்கு தேவையான இயற்கையான எதிர்ப்பு சக்திய முழுமையா குறைச்சிடுச்சு. வேற என்ன காரணங்கள் இருக்கு? இவை தவிர உடல் உழைப்பு இல்லாத, நாள் முழுக்க நாற்காலியிலேயே உட்கார்ந்து வேலை செய்யும் சொகுசான வாழ்க்கை, தொடர்ந்து நீடிக்கும் நவீன உலகின் மன அழுத்தம், தூக்கமின்மை மற்றும் சுற்றுச்சூழல் மாசு ஆகியவை நமது செல்களை நேரடியாக பாதிக்குது. மூலக்கட்டுரை இங்க ஒரு கடுமையான எச்சரிக்கை முன்வைக்குது இல்லையா? செல்வமும் அதிகப்படியான ஓய்வும் கூட வறுமையைப் போலவே உடலுக்கு ஆபத்தானவை அப்படின்னு. ஆமாம், மனித உடல் எப்போதுமே கடுமையான சவால்களை எதிர்கொண்டு கடின உழைப்பால் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டது. ஆனா இன்னைக்கு அந்த உடல் ரீதியான சவால்களை நாம முற்றிலுமா நீக்கிட்டோம். உடலுக்கு வேலை கொடுக்காததுதான் இன்றைய மிகப்பெரிய நோய். சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? இதை கேட்கறவங்களுக்காக இதை நான் சுருத்தமா சொல்றேன். அடுத்த முறை நீங்க தேவையில்லாம ஒரு சின்ன விஷயத்துக்கு கோவப்படும் போதோ, அலுவலகத்துல மன அழுத்தத்திற்கு உள்ளாகும் போதோ, அல்லது ஒரு ரசாயனம் கலந்த பாக்கெட் உணவை சாப்பிடும் போதோ உங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எந்த கட்டிடக் கலைஞரும் இல்லாம, எந்த வரைபடமும் இல்லாம, தமக்குள் மிக துல்லியமாக ஒருங்கிணைந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டை கட்டும் தேனீக்களைப் போல உங்கள் உடலுக்குள் இருக்கும் பல கோடிக்கணக்கான செல்கள் உங்களுக்காக எந்த ஓய்வும் இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. உங்க குடல், இதயம், மூளை எல்லாமே அறிவியலுக்கே இன்னும் முழுமையாக புரியாத ஒரு ரகசிய மொழியில தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றன. அந்த மாபெரும் உள்பிரபஞ்சத்திற்கு, அந்த அற்புதமான உயிரெழுக்களின் சமூகத்திற்கு நாம செய்யும் மிகப்பெரிய துரோகம்தான் இந்த நவீன செயற்கையான வாழ்க்கை முறை. நம்ம உடலை நாம வெறும் ஒரு குப்பத்தொட்டியாவோ அல்லது ஓய்வெடுக்கும் இயந்திரமாவும் பார்க்கக்கூடாது. மிகச் சரியாக சொன்னீங்க. இந்த ஆழமான தேடலை நிறைவு செய்யும் வகையில சிந்திக்க தூண்டும் ஒரு புதிய, கொஞ்சம் அதிர்ச்சியான கேள்வியை உங்களிடம் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நமது மனித உடல் கடந்த பல்லாயிரம் ஆண்டுகளாக கடுமையான தட்பவெப்பம், கொடிய பட்டினி மற்றும் கடுமையான உடல் உழைப்பு ஆகியவற்றை நேரடியாக எதிர்கொண்டுதான் தன்னை இவ்வளவு வலுவாக தகவமைத்துக் கொண்டுள்ளது என்று தரவுகள் மிகத் தெளிவாக கூறுகின்றன. ஆமா, அது உண்மைதான். அப்படியானால் நவீன உலகின் இந்த அதிகப்படியான வசதிகளே இன்று நமது தேய்மான நோய்களுக்கு காரணம் என்பது உறுதியாகிறது. சொகுசுதான் நம்மை கொல்லும் வியாதி. அப்படியென்றால் வருங்கால மருத்துவம் நமக்கு நோய்களை தீர்க்க பக்கவிளைவுகள் கொண்ட ரசாயன மாத்திரைகளை தருவதற்கு பதிலாக நமது அன்றாட வாழ்க்கையில் திட்டமிடப்பட்ட கடினத்தன்மையையும் உடல் ரீதியான சவால்களையும் ஒரு சிகிச்சை முறையாகவே பரிந்துரைக்கும் காலம் வருமா? உங்களை முப்பரிமாணத்துல வருத்திக் கொள்வதுதான் மருத்துவமா மாறும் நிலை வருமான்னு கேக்குறீங்க? ஆமா, அதாவது கொட்டும் பனியில் குளிர் நீரில் குளிப்பது, பல நாட்கள் திட்டமிட்டு பட்டினி கிடப்பது அல்லது கடுமையான உடல் உழைப்பை செய்வது போன்றவற்றை ஒரு தெரப்பியாக மருத்துவர்கள் உங்களுக்கான மருந்து சீட்டில் எழுதி கொடுப்பார்களா? இதை கேட்குற நீங்க உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மாத்திரைகளை தேடி ஓடுவதை விட நமது சொகுசுகளை குறைத்துக் கொண்டு கொஞ்சம் கஷ்டப்படுவதுதான் உண்மையான மருத்துவமோ அப்படிங்கிற இந்த சிந்தனையோட இன்றைய அலசல நாங்க நிறைவு செய்றோம். உங்க உடலை ஒரு இயந்திரமாக பார்க்காமல் அது ஒரு பிரம்மாண்டமான இயற்கை அதிசயம் என்பதை உணருங்கள். உங்களுடான இந்த உரையாடல் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. மீண்டும் ஒரு ஆழமான தேடலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.